கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது: கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதே போல் யோவான் 1:16 சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் எல்லாருமே கிருபையின் மேலே கிருபை பெற்றோம் என்று. இப்படி இரண்டு இடத்துலையுமே அவருடைய ஈவினால, அவர் கொடுக்கிற பரிசின் நிமித்தமாக நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். அடுத்து அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். அப்போ இரண்டையும் பார்க்கிற போது இந்த கிருபை என்பதே தேவனுடைய அளவிட முடியாத பேரன்பு தான். அப்போ அந்த பேரன்பை, அந்த கிருபையை நாம் அவருடைய ஈவின் அளவு என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் கொடுக்கிற பரிசின் அளவு. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் கொடுக்கிற பரிசு தாங்க கிருபை. அப்போ இந்த இடத்துல அவருடைய பரிபூர்ணங்கிறது அளவிட முடியாது, அவ்வளவு பெரிய காரியம். அப்படிப்பட்ட அவருடைய பரிபூர்ணத்தினால தான் நமக்கு கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக உயர்ந்து வருவதை பார்க்கிறோம். அந்த உயர்வை கண்டு பிரமிக்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம். அப்படிப்பட்ட வேளையில் நம்மை பார்த்தும் நீங்களும் உயர்வீர்கள், நீங்களும் மேன்மை அடைவீர்கள், நீங்களும் நல்லா படிப்பீங்க, உங்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுக்கும் நல்ல செழிப்பான வாழ்வு கிடைக்கும், நீங்கள் மேன்மை அடைவீங்க அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம், நாம் நம்மையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அன்றைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி சொல்ல வைக்குது. எங்கே நானெல்லாம் இந்த சமுதாயத்தில் மேலே வரப்போகிறேன், அப்படி இப்படின்னு நம்மை நாமே தாழ்த்திக்கிறோம். நமக்கு நாமே குறைவான மதிப்பீடுகளை போட்டுக்கொள்கிறோம். இதுவே நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளும். உலகம் அப்படி நினைக்கலாம், ஆனால் தேவ பிள்ளையாகிய நானும் நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. ஏனென்றால் நாம் நம்ம சொந்த பலத்தில் எதையுமே சாதிக்க முடியாது என்று நமக்கு தெரியும். ஏனென்றால் நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு கிருபையினால தான் கிடைச்சது. நாம் நிற்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபையினால தான். நான் என்னுடைய கால் சறுக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் அவருடைய கிருபை தான் என்ன தாங்குது, நமக்கு தெரியும். இப்படி வாழ்வது, நடப்பது, உட்காருவது, சாப்பிடுவது, உறங்குவது எல்லாமே அவருடைய கிருபை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு உயர்வு வரும், எனக்கு ஒரு மேன்மை வரும், அநேகருக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படும், நான் ஆரோக்கியம் அடைவேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் நன்றாக படிப்பேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்ற இந்த காரியத்தை மட்டும் ஏன் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை? கர்த்தர் என்னைக்குமே ஒரு காரியத்தை திணிக்க மாட்டார். ஆனால் அவருடைய கிருபையை முன்னிட்டு நாம் விசுவாசிக்கிற போது நான் உயர்வேன், நான் மேன்மை அடைவேன், என்னுடைய தலை உயர்த்தப்படும், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்று அவருடைய கிருபையை சார்ந்து எல்லாம் ஆகும், நடக்கும் என்று சொல்லி காத்திருப்போமே, நடக்கும் என்று சொல்லி விசுவாசிப்போமே, ஏன் நடக்காமல் போகாது? ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் முடியாது, இதுவெல்லாம் ஆகாது, இதுவெல்லாம் நடக்காது என்று நம்முடைய மனசு சொல்வதை கேட்க வேண்டாம். அருமையான கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். ஆகும், நடக்கும், கூடி வரும் என்று அதை பார்ப்போம். வேதத்தில் எத்தனை பேர் அப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. கிதியோன் என்ற மனுஷன் பயந்தாங்கொள்ளி. அவனுக்கு போய் நல்ல வார்த்தைகளை தூதன் சொல்லும்போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? அவனுடைய நிலை அப்படி சொல்ல வைக்குது. ஆனால் என்னாச்சு? காரியங்கள் மாறிச்சே, அவன் உயர்த்தப்பட்டானே. அதே போல தான் பிரியமானவர்களே, ஏதோ நம்முடைய தகுதியை வைத்து நாம் உயர்வோம் என்பது அல்ல. அது உலக மனுஷனுடைய கணக்கு. நான் என் தேவனை வைத்து தான், அவருடைய கிருபையின் வைத்து தான் நான் உயர்கிறேன். எனக்கு கிடைச்ச மேன்மை, உயர்வு எல்லாம் அவரால் தான் வரும் என்று சொல்லி அவருடைய கிருபையின் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமே. ஆகவே நிச்சயமாக தேவன் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காருல, அது கிருபையினால் கொடுத்ததுனால நிச்சயமாக நாம் வாழ்வடைவோம், நாம் உயர்வடைவோம். எனக்காக யாவையுமே செய்து முடிப்பார். சங்கீதக்காரர் சொல்கிறார், முடித்தார் என்று புதிய ஏற்பாடு சொல்லுது. ஆகவே புதிய உடன்படிக்கையின்படி நமக்கான காரியத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை செஞ்சு முடித்ததை நாம் விசுவாசிப்போமே. எல்லாமே அவருடைய கிருபையினால் ஆகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருப்போமே. நிச்சயமாக நடக்கும்.
அது கற்பனைக்கு எட்டாத ஒரு உயர்வு சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் மேன்மை அடைவோம். சுற்றி முற்றி நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த விசுவாசம் வராது. ஏனென்றால் நாம் அவரை நோக்கி பார்த்தா தான் நாம் பிரகாசம் அடைய முடியும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாய், அவருடைய கிருபையினால் உங்களால் சாதிக்க முடியும். அவருடைய கிருபையினால் நீங்கள் பலன் அடைவீர்கள், சுகம் அடைவீர்கள், செழிப்படைவீர்கள். அது உங்களுக்காக கர்த்தர் நியமித்த ஒன்று. அது யாராலும் மாற்ற முடியாது. ஊழியத்தில் பலத்த காரியங்கள் நடக்கும். சபையில் பெரிய விரிவாக்கம் உண்டாகும். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்கள் இவையெல்லாம் நடந்தே தீரும். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆகவே எந்த பக்கம் பார்க்க வேண்டாம், ஒரே பக்கம். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் பக்கமாக பார்ப்போம். அவருடைய கிருபை நம்பி இருப்போம். நிஜமாகவே அந்த கிருபையினால் நம்மால் வாழ முடியும், வெற்றி அடைய முடியும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு ஆமாண்டவரே சொந்த குமாரனையே கொடுத்தீங்கப்பா. ஆமாண்டவரே, கிருபை நிறைந்த அந்த தெய்வம் எங்களுக்குள்ளே வாழ வைச்சிங்கப்பா. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாங்கள் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபையை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அவை எல்லாமே எங்கள் வாழ்வினுடைய உயர்வுக்காக, மேன்மைக்காகவே. ஆகவே நாங்கள் அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், உம்மையே சார்ந்து இனி வரக்கூடியதான நாட்களில் வெற்றி மேல் வெற்றி அடைய உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாத்தான் சொல்லக்கூடிய, உலகம் சொல்லக்கூடிய, மாம்சம் சொல்லக்கூடிய, மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, வேதம் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ வேதத்தில், அதை நான் நம்புவேன் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாங்கள் எழும்பட்டும். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதம் பலிப்பதாக, இந்த வார்த்தை பலிப்பதாக, நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.